தலைவர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மாணவர்கள் இப்ப வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்யறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. கல்வி கடன் ரத்துங்கிறது நகைக்கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து. முதல்வர் என்ன சொல்றாரோ படிப்படியாக ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த பாரு, வாக்கு சுத்தமா இருக்கனாலதான் நாக்கு நினைச்சு நிக்குது. உன் பணத்தை எத்தனை வருஷமா நான் திருப்பி கொடுத்துரு. வருஷமா சாயங்காலம் தர நீங்களடா. என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா, ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை மந்த நிலையில் இருப்பதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். என்னையும் மதிச்சு ₹1 ₹2 கிடையாதுடா, ₹500 கேட்ட பத்தியா? ஆனா ₹500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. மாணவர்களே, பெற்றோர்களே, பயப்படாதீங்க. எந்த தவறான முடிவு எடுக்காதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை நான் நீட் தேர்வை ரத்து செய்ய என்ன சொல்லிருக்கிறோம்னா, வந்த உடனே நீட்டை நாங்க நீக்கிடுவோம் சொல்ல, நீட்டை நீக்குவதற்கான விளக்கு வாங்குவதற்கான முயற்சியில திமுக நிச்சயம் ஈடுபடும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிடுவோம். புதிய தனி கனிம வள அமைச்சகம் உருவாக்கப்படும். கனிமங்கள், தாது மணல், மணல் ஆகிய தொழில்கள் அனைத்தும் டாமி நிறுவனத்தின் கீழ் அரசே நடத்தும். அவ்வளவு நம்ம ஊரு கனிம வளங்கள் இப்படி திருட்டுத்தனமா போகுது. திருட்டுத்தனமா போகல, திருட்டுத்தனமா போனா தெரியாமல போனோம், தெரிஞ்சே நடக்குது. இப்படி தெங்காச்சி வளர்த்த சுரண்டி திங்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உண்மை எழுதிட்டு. ஓஹோ, இத்தனை நாள் உண்மை திருடு போனது காரணம் நீதானா? யார பார்த்து திருடுங்க? என் வீட்டுல நான் எதுக்கா திருடுனா? நல்லா கவனிங்க. மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும். தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு மாதம் ₹1000 உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. அந்த ஆள் என்ன சொன்ன? குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் சொன்ன. ஏன் சொன்ன? தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு சொன்ன. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்திலே கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹5, டீசல் விலை லிட்டருக்கு ₹4 குறைக்கப்படும். குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசலில் வேட்டை ஓரளவு குறைக்க முயற்சி செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை. காலிக்கப்பா கொடுத்திருக்கிறானே. ஏப்ரல் ஃபூல். 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. வரப்போது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. எனவே 5 பவுனுக்கு குறைவாக நகை கடன் பெற்றவர்களில் சில நேர்வுகளில் தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என கருதப்படுகிறது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ₹100 மானியமாக வழங்கப்படும். கேஸ் சிலிண்டர் விலையில் ஒரு பைசா கூட மாநில அரசாங்கத்துக்கு வரையோ இல்ல வருமானமோ வர்றதில்லை. அது தீர்மானிக்கிறது எங்களுடைய உரிமை கிடையாது. இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக